இந்த ஊழியம் மென்மேலும் வளர நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ரெபேக்கா அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. பரிசுத்தமுள்ள தூய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டமாய் நடத்தின தேவன் இனியும் ஆண்டவரே அப்பா இந்த கூடுகையின் மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் தாமே அப்பா அப்படியே தயவால் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஒருமித்து கர்த்தாவே வாலிபர்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவர் இந்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிற இன்னும் கர்த்தாவே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரை எழும்பி பிரகாசித்தது போல கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பவுலை போல ஆண்டவரை நீங்க எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தின் மத்தியில கர்த்தர் ஆண்டவரை போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரியட்டும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த ஊழியத்தில் ஒரு அக்கினி இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தை அப்படியா நீர் விசேஷித்தமாய் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை லோகாதிபதியின் கிரியைகளை கர்த்தர் முறியடிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே நீர் பேசுங்க ஆண்டவர். எங்க போகணும், என்ன செயல்படணும்னு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு மனத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் நான் பெரியவன் ஆண்டவரே, நீ பெரியவன் அல்ல ஆண்டவரே. என் கர்த்தர் தேவனுடைய பார்வையில் எல்லாம் சரிசமம் என்று கர்த்தாவே ஒரு மனத்தின் ஆவியை ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கொடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எதை செய்தாலும் ஒரு மனப்பட்டு ஜெபித்து ஆண்டவரை ஜெயம் பெற என் கர்த்தர் கிருபை செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஒரு துணியா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தாங்குகிற கொடுக்கிற செபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் நீங்க பெருக செய்யுங்க, எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கால் பதியும்படியாய் கர்த்தர் ஊழியத்தின் பாதையை விரிவாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீங்க அப்படியே இந்த ஊழியத்தை ஆண்டவரை மேல் மேலும் உயர்த்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவியும் புத்திய ஆலோசனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நீர் இன்னும் பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படி செய்ய போவதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்மளுடைய மினிஸ்ட்ரியோட தரிசனம் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்னு. ரட்சிக்கப்படாதோர் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டோர் ஊழியம் செய்யணும். நம்ம எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு சோர்வில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இதுதான் எங்களுடைய தரிசனம். இதற்காக நம்ம மத்தியில் இருக்க அகஸ்டின் ஐயா ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணிட்டு அப்படியே தேவ சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார். கரங்களை தட்டி வர வைக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கடவுளே, தரிசனம் கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இந்த தரிசனங்களை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ வெறி கொண்ட ஜனங்களுக்கு மத்தியிலே பரிசுத்தத்தோடு வாழ்ந்து தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே கிராமங்களிலே பட்டணங்களிலே கர்த்தர் பயங்கரமாய் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய மனதுருக்கத்தின் கரம் இருக்கட்டும் சாமி. இந்த தரிசனங்கள் முழுவதுமாய் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்குள் பிரவேசித்த போது அங்கே இருக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகளும் அப்புறப்படுத்தப்பட்டு அநேக நாட்களாக திமிர்வாதமாக இருந்தவன் நடக்க செய்து மந்திரக்கிரிகளை அப்புறப்படுத்தினது போல உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் அநேக காரியங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே.
எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே, ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, என் தேச எல்லையெல்லாம் அப்பா நீராட வேண்டும். சொல்லுவோம் அந்த வார்த்தை. என் தேச எல்லையெங்கோ அப்பா நீராட வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானரே, 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 என் இயேசு ராஜனே, என்னுமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கடவுளே, உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, உம்முடைய வார்த்தையே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நடுக்கத்தோடு கூட பயத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டவர் எங்களை ஒருநிலைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நல்லவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? நாம் புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, நீ புறப்பட்டு போ, நீ போகாவிடில், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம போகாவிடில் ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்டு போவாராம். மூன்றாவது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு நம்ம வாயாலே சொல்லும்படி வைப்பாராம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புறப்பட்டு போய் ஆகணும். புறப்பட்டு போகாவிட்டால்
அவர் இழுத்து கொண்டு போவாராம். நம்ம வாயிலே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை நாம் பார்த்து ஜெபிக்கலாம் நேரம் இருக்கிறது போல. யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1-2 கூட வாசிங்க. யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் ஒரு தேவ மனிதன் மூலமாய். இந்த 28, 18, 19 வாசித்தோம் இல்லையா? இயேசு சமீபத்தில் வந்து பக்கத்துல வந்து ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்யறாருன்னா, தூரமாய் அல்ல, அவர் இந்த பரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. சீஷருங்க கிட்ட போய் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். இந்த இடத்துல ஒரு மனுஷங்கிட்ட சொல்றாரு, ஒரு நினைவே பட்டணம், அந்த பகுதி, அந்த பட்டணத்துல 1,20,000 பேர் வசிக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுச்சு. இவர்கள் எல்லோரும் அழிவுக்கு நேராக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் மரணத்துக்கு நேராக இருக்கிறாங்க. இவர்களை நான் எல்லோரையும் அழிக்க போகிறேன். இவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறாரு, தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த மனுஷங்கிட்ட சொல்றாரு. அப்புறம் வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினாங்க. இந்த மனுஷன் கடவுள் சொல்றாரு, 1,20,000 பேர் மரிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் மரணத்துக்கு பிறகு இவ்வளவு அக்கிரமத்தின் நிமித்தம் மரிக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் நரகத்தை நோக்கி போகிறாங்க. இந்த இத்தனை பேரோட உயிரும் உங்ககிட்ட தான் இருக்கு. இவர்களுக்கு நீ போய் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று போய் சொல்லு. இது தெரிஞ்சு கூட தன்னுடைய கைகளில பணத்தை எடுத்து கொண்டு போய் யோப்பா பட்டணத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற கப்பல்ல ஏறி வேறொரு பட்டணத்துக்கு போவதற்கு என்ன செய்யறாங்க, போய் டிக்கெட் பாக்கெட்ல இங்கிருந்தே யோசித்து. தற்செயலெல்லாம் கிடையாது, நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் தேவனுடைய திட்டத்திற்கு வேண்டுமென்றே செவி கொடுக்காம வீட்டில் இருக்கும் போதே பணத்தை சேகரித்து ஒரு டிக்கெட்டை போய் யோப்பா பட்டணத்தில் போய் நின்று தர்ஷீஷ் என்ற ஊருக்கு டிக்கெட் வாங்குறார். ஆனால் அந்த டிக்கெட் அந்த 1,20,000 பேரை அழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பதை அவனுக்கு தெரிந்துதான் அதை என்ன செய்யறான். நல்ல கவனிங்க. நம்ம பின்னிட்டு போக ஆரம்பித்து விட்டோமானால், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம எப்போ நம்ம பின்னிட்டு போகிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்குதுன்னா, இந்த மனுஷன் பின்னிட்டு போக ஆரம்பித்த பிறகு இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதுல நீ 3வது வசனம் திரும்பி வாசிங்க. 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, சமூகத்திலிருந்து எப்போ நம்ம வந்து கீழ்ப்படியாம போகிறோமோ, நீ புறப்பட்டு போன்றது சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு மேல் விழுந்த கடமை. இதுக்கு நம்ம விலகி போகும்போது கீழ் நோக்கி போகிறோம். இவன் என்ன செய்கிறான், இங்க திரும்பி வாசிங்க என்ன சொல்றார். அப்புறம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போறான். 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் கப்பலின் கீழ்கட்டில போய் எழுந்து போய் என்ன செய்யறாரு, படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். நல்ல நித்திரை பண்றார். கீழ் நோக்கி 2ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
பர்வதங்களின் அடிவாரங்கள் அடிவாரங்களில் பரியந்தமும் இறங்கினேன். நல்லா கவனிங்க. எப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறோமோ கீழ் நோக்கியே நம்முடைய பிரயாணங்கள் இருக்கும். 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீர் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் ஜீரோவா மாறிடும். மோசே ஜெபம் மலை மேல ஏறி போனாராம். இந்த மனுஷனும் கீழ்ப்படியாம எப்ப நமக்குள்ள வருதோ, தேவனுக்கு எப்ப நம்ம கீழ்ப்படியாம போகிறோமோ, கீழ் நோக்கியே நம்முடைய வாழ்க்கை இருக்குங்க. கீழ் நோக்கியே இருக்கும். நாம மேல் நோக்கியே இருக்காது. அடுத்த ஒரு நிலைக்கெல்லாம் போக மாட்டோம். இந்த மனுஷன் பாருங்க, கீழ் நோக்கி அடித்தட்டுல போய் படுத்துக்கிறான். பருவதங்கு கீழே மட்டும் இறங்கி போறான். எப்போ நம்ம இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எப்போ தேவனுக்காக எழும்ப ஆரம்பிக்கிறோமோ பாத்தீங்களா, ஒரு சின்ன குழு தான். அந்த குழு என்ன நடக்குது பாத்தீங்களா, அடுத்து ஒரு மருத்துவமனைக்கு போகுது, கிராமங்களுக்கு போகுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு நாள் இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, இதே ஒரு நிலை தான். நல்லா கவனம். இதே ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய நிலை. இவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மரணத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு 2வது முறை நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற வார்த்தை சொல்லி கூட அதற்கு கீழ்ப்படுகிற கூட்டம் மிகவும் குறைவு. என் பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நினைக்கிற நாமே, ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று நினைக்கிற நாமே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படியாத பட்சத்தில் இருக்கிறதுனாலதான் பகுதியில் என்ன செய்யல, ரட்சிப்பு வரல. இங்க பாருங்க, அதுல இந்த 5வது வசனத்தை திரும்பி வாசிங்க. 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, கப்பற்காரர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நல்லா கவனிங்க, கப்பல்காரங்க பயப்படுறாங்க, மாலுமிங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த கப்பல் என்ன செய்ய போகுதுன்னா உடைய போகுது, சுக்குநூறாக போகுது. நம்ம எல்லாரும் மறிக்க போறோம், பயந்து என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. ரொம்ப நடக்கு, எல்லாம் சரக்கெல்லாம் வெளியே போடுறாங்க. ஒரு பயம். ஜனங்களுக்கு இன்னைக்கு பயம் இருக்கிறது. தேவ பிள்ளைங்களே, நம்மை காட்டிலும் கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு பயம் இருக்கிறது. ஐயோ, வானத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குது, கடல் என்ன பிரச்சனை நடக்குது, மலையில் என்னென்னவோ நடந்துட்டு இருக்குது. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய, அவர்களை ஆண்டவரிடத்தில் நடத்த வேண்டிய ஜனங்களோ தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த அடித்தட்டில தூங்குவது போல, நல்ல கவனிங்க. அடுத்தது வாசிங்க, என்ன சொல்றாரு அதுலயே. தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். இங்கு சொல்றாரு, நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இங்கு இவன் ஒரு முடிவோடு தான், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்ற ஒரு முடிவோடு தான் டிக்கெட் வாங்கிட்டு அங்க என்ன செய்யற, அடித்தட்டில் படுத்து தூங்கி இருக்கிறான். தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நான் செய்ய மாட்டேன். வாசிங்க, அப்புறம் என்ன சொல்றான்? அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து? தூங்கி கொண்டிருக்கவனை தட்டி எழுப்பி கேட்கிறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றான் பாருங்க, திரும்ப கூட அந்த வசனத்தை, நான் யாரு அப்படின்னு சொல்றான். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட ஆவியானவர் இப்படித்தான் கேட்கிறார், நீ யார்? அடித்தட்டில அடித்தட்டில பலவீனத்தினால் தூங்கி கொண்டு நேரத்தை செலவழிக்கிற உன்னை பார்த்து கேட்கிறார், நீ யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனால் நடத்தப்பட்ட பிள்ளை, வல்லமையால் நிரப்பப்பட்ட பிள்ளை. சொல்லுகிறார், நீ யார்? எல்லார்கிட்டே ஆண்டவர் கேட்கல, தேவனால நடத்தப்படுகிற பிள்ளைகளை பார்த்து தான் கேட்கிறார், நீ யார்? இரவு முழுவதும் தூங்குவதற்கு நீ யார்? உலகத்தோடு உலக சிற்றின்பத்தோடு நேரத்தை கழிக்க நீ யார்? ஆவியானவர் இன்னைக்கு தட்டி உன்னை எழுப்ப
2 மணி நேரம் வாரத்தில் சபை, பாட்டு ஆராதனை முடித்த பிறகு போகும்போது கறி சாப்பிட்டு ஒரு தூக்கம், சாயந்திரத்தில் எழுந்து பிள்ளைகளோடு எங்கேயோ பார்க்கோ, எங்கேயோ பீச்சுக்கோ, எங்கேயோ போயிட்டு திரும்ப தூங்கிட்டு மறுநாள் திரும்ப வேலை. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். நான் இந்த ஒரு காரியத்திற்காகவா நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன்? இந்த ஒரு விஷயம் செய்வதற்காக உன் மேல என்னோட கைகளை வச்சேன். நீ யார்? நீ யார்? நீ 2 மணி நேரம் ஆராதித்து விட்டு அந்த வாரம் முழுவதும் திரும்ப வந்து நான் உன்னை தெரிந்து கொண்டதே வித்தியாசமான நோக்கத்துக்காக. பிள்ளையின் படிப்பின் தேவைகளுக்கு சம்பாதிக்கணும், குடும்ப தேவைகளுக்கு சம்பாதிக்கணும், பிரச்சனைகளுக்கு சம்பாதிக்கணும். நான் இந்த நோக்கத்துக்காகவே நான் உன்னை அழைக்கவில்லை. நீ புறப்பட்டு போய் என்று சத்தத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. என் நிமித்தம் நீங்க சொல்றாரு, எதை எழுந்தாலும் நான் தருவேன். ஆனா என்னை காட்டிலும் எதை அதிகமா நேசித்தாலும், என் வார்த்தையை காட்டிலும் அதிகமா நீ நேசித்தாலும் அதற்கு நான் எதிர்த்து நிற்பேன். தேவைகளுக்காகவே நீ யார்? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற, நீ யார்? உனக்குள்ள என்ன இருக்கிறது? உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கிறது? நீ அந்நிய பாஷை பேசுகிறவனாய் மாத்திரமா, தீர்க்க தரிசனங்கள் அல்லது சொப்பனங்கள் காண்கிறது மாத்திரமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. நீ புறப்பட்டு போகாவிட்டால் நான் உன்னை இழுத்து கொண்டு போவேன். இவன் இவ்வளவு நேரம் கூட சொல்லி கூட, ஆண்டவரே வாசிங்க, என்ன சொல்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். நீ இதை ஏன் செய்த? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். நல்லா கவனிங்களேன். நான் செத்து கூட போயிடுவேன், அவர் சித்தத்தை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் செத்து கூட போயிடுவேன், என்ன தண்ணியில் கூட தூக்கி போட்டுருங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததே அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய கூடாது என்றதுக்காக தான். அந்த நிமிஷத்துல கூட அவர் வேண்டிக் கொள்ளணும்னு விருப்பம் இல்லை. பாருங்க, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் விருப்பம் இல்லை. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நான் என்ன செய்யறேன்? எவ்வளவு இருதயமான கடினம், எவ்வளவு இருதயம் பாருங்க. அவனுக்கு கடின இருதயத்தோடு இருக்கிறான். புறப்பட்டு போன்னு சொன்ன அந்த மனுஷன் வேறு இடத்துக்கு போறான். வாசிங்க. அப்புறம் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். 8வது வசனம் 1:8 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். திரும்ப அந்த கேட்ட வார்த்தைகளை நினைவில் கொள்ளாம தான் அவன் செயல்படுறான். அது நினைவில் வைத்துக் கொள்ளாம தான் செயல்பட. அப்ப எப்பதான் அவன் நினைவில் கொள்றான்? நீங்கள் அதிலே நீங்க 17வது வசனத்தை வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்புறம் வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எப்போ கூப்பிடுறான்? திரும்ப வரவே முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டன்ற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் என்ன பண்றான்? இதுதான் சொல்றேன். அவர் கூப்பிட்ட போது, அவர் அழைத்த போது போயிருந்தா, ஆனா இழுத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல போல என்ன செய்யறார்? திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு போன பிறகுதான் என்ன செய்யறான்? அவன் வேண்டியது செய்யறான். ஆம்பூர் பகுதியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் ஒரு ஊழியம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் அவர் ஊழியத்துக்கு என்று அழைத்தாராம். ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போது அவர் சொன்னாராம், எனக்கு வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு ஆண்டவரே, இந்த வெளிநாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் சொன்னா, உன்னை எனக்காக தெரிஞ்சிட்டோமாக, இவ்வளோ சொன்னாலும் கேட்கல. விசா வந்துருச்சு, டிக்கெட் வந்துருச்சு. அவர் என்ன செய்கிறாரு? ஃப்ளைட் ஏறத்துக்கு போகிறார். போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பெரிய விபத்துங்க. 2 கால்களும் நொறுங்கி போச்சு. அதில் ஒரு கால் ரொம்ப அதிகமாக நொறுங்கப்பட்டுச்சு. அந்த காலெல்லாம் சுக்கு நூறாக்கப்பட்டது. மருத்துவமனையில் போய் சேர்த்துட்டாங்க.
ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, வெளிநாட்டு பிரயாணம் கேன்சல் ஆகிடுச்சு. அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, திரும்பவுமாய் உங்களால் நடக்க முடியாது, திரும்பவுமாய் உங்களால் நடக்க முடியாது, உங்கள் கால்கள் இனி செயல்படாது. அப்பொழுதுதான் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். திரும்பவே வரவே முடியாத ஒரு இடத்துக்கு போன பிறகுதான் திரும்பவுமாய் போனவரை இழுத்து கொண்டு வராரு பாருங்க. திரும்பவே வரவே முடியாது, திரும்ப நடக்கவே முடியாது என்ற நிலையில தான் நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே தயவு செய்து என்னை நடக்க வைங்க, ஆண்டவரே என்னை நடக்க வைங்க ஆண்டவரே. ஆண்டவர் அவருக்கு இரக்கமாய் பெரிய ராடெல்லாம் வச்சுட்டு, ஆண்டவர் தயவினால் நீங்க என்ன நடக்க வச்சீங்கன்னா உங்க ஊழியத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவர், அல்லேலூயா, விட மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த ஆம்பூர் பகுதியில் ஆந்திராவை சேர்த்து 10 சபைகளை நிறுவியிருக்கிறார் அவர், அல்லேலூயா. 10 சபைகள், பட்டணத்தில் இல்லை, கிராமங்கள்ல 10 சபைகள். அடிக்கடிக்கு என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கிறார் அந்த அவருடைய சபைக்கு. 10 சபைகளை நிறுவியிருக்கிறார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, இந்த யோனாவை கூட கர்த்தர் அதே போலதான் போனவனை எடுத்துக்கொண்டு வந்தார், இந்த ஊழியக்காரரை போல. இன்னைக்கு இங்கு கூட தேவனுக்காக எழும்பணும், தேவனுக்காக செயல்படணும், தேவனுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார். ஒருவேளை நீ ஏற்கனவே தகுதியாக்கப்பட்டு, ஏற்கனவே தாகத்தோடு, ஏற்கனவே பாரத்தோடு தேவனுக்காக செய்யணும்னு சொல்லி உன் தனிப்பட்ட ஜெபத்துல இந்த எலியாவை போல, எலியா திடீர்னு வந்த மாதிரி இருக்கும் 17:1 ராஜாக்கள்ல திடீர்னு வந்த மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு எல்லாம் கிடையாது. கர்த்தர் திடீர்னு ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாம் கிடையாது. அவன் பல நாளாய் இன்டீரியல் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறான், ஜெபிச்சுட்டே இருக்கிறான். ஒரு நாள் என் நிமித்தம் நான் சொன்னால் ஒழிய மழை பெய்யாது. இன்னைக்கு நீ உருவாயிட்டு இருக்கிற உன்னை பார்த்து கடவுள் சொல்றார், திடீர் என்று உன்னை கொண்டு வந்து நிறுத்துற நாள் சமீபமா இருக்கிறது, அல்லேலூயா. நீயே தேவனுக்காக எழும்பி வந்துட்டியானா ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை நம்பிட்டார் அவர். ஒருத்தர் 2 பேர் மட்டுமல்ல, யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவர்கள் மேல் விழுந்த கடமைங்க. எல்லாரும் தேவனுக்காக எழும்ப வேண்டியது அவசியம். ஒரு அம்மா இப்படி கேட்கிறாங்க, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒருத்தர் இந்த பக்கமும் ஒருத்தர் அந்த பக்கமும் தயவு செய்து என் பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்கணும் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது. ஓகே, நான் கேட்கிறது ஒரு உனக்கு தெரியலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் நான் கொடுக்கும் பாத்திரத்தை நீங்க பானம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த ஸ்தானத்தை அடைய வேண்டுமானால் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த ஸ்தானத்தை பெறணும்னா அவமானம், நிந்தைகள், பரியாசங்கள், கொட்டுதல், முகத்தில் உமிழ்வது, ஈன வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஸ்தானத்தை பெறுவதற்கு, கர்த்தருக்காக எழுப்புதலை தேசத்துல எழுப்புதலை பகுதியில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். அதனால இந்த செய்தியினுடைய சாரமத்தை என்னுடைய சபையிலே நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூடுகையில தெளிவாக ஒரு காரியம், இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் தயவு செய்து உங்க உறவுகளை போய் சந்திங்க. நீங்கள் சந்தித்தாகணும். தயவு செய்து இது உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு நாட்கள். ஏதாவது ஒன்று கொண்டு போய் நிறுத்தி அவங்களோட இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுங்க. ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாம போலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு தகராறு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போயே ஆகணும். அவமானப்படுத்தினாலும் தயவு செய்து இயேசு கிறிஸ்து அவமானம் என்கிற பாத்திரத்தை கையில் வாங்கினார் தான் ரட்சிப்பு என்ற பாத்திரத்தை அவர் கையில் ஆண்டவர் கொடுத்தார். இதை நீ வாங்கிக்கங்க. அந்த பிள்ளை அவ்வளவுதான், அதை விட்டுருச்சு. என்ன நடந்தது தெரியுமா? கடந்த நாள்ல அந்த அம்மா, ஒரு அம்மா ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அந்த பிள்ளை நேற்று சொல்லுது, நான் அழுதுட்டே இருந்தேன், துக்கம் வந்துட்டே இருக்குது, எனக்கு இந்த கழுகு வந்துட்டே இருக்குது. ஐயோ, எனக்கு சொந்தக்காரர் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு என்னோட அன்பு, இயேசுவின் அன்பு சொல்ல முடியலையே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக ஹார்ட் அட்டாக்ல நிறைய மரணங்கள் நேரிட்டு இருக்கிறது. திரும்ப கூட கொரோனா போன்ற வியாதிகள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் என்னோட ஆண்டவர் பேசின ஒரு காரியம் என்னன்னா, மரணங்கள், அதிகமான மரணங்கள், கொலைகள் எங்கு பார்த்தாலும் கேட்கும். அதிகமான மரணங்களும் கொலைகளும் எங்கு பார்த்தாலும் நடக்கும். இதை பார்த்து இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆகவே தயவு செய்து நீங்கள் புறப்பட்டு போங்க. அவர்கள் சில அவமானங்களை சொல்லத்தான் தெரியும். இயேசு ஒருவேளை எனக்கு தேவையில்லை, இந்த பாத்திரத்தை பிதாவே இந்த பாத்திரம் எனக்கு வேணான்னு சொல்லியிருந்தா நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், நீ நானும் மீட்கப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அவமானத்தின் பாத்திரத்தை வாங்கி கொண்டது நிமித்தமா தான் அவர் மூலமாக 120 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அபிஷேகம் வந்தது. அந்த 120 3000 5000 இன்னைக்கு வரையும் நின்றுட்டு இருக்குது. இந்த குட்டி பிள்ளை அந்த தம்பி பேசினது போல
இங்க சொல்றாரு, இவனை என்ன பண்ணிட்டாரு, அழகாய். வாசிங்க, திரும்பமாய் வாசி தம்பி. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்பதான் கூப்பிடுறான். அல்லேலூயா. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இவன் நோக்கி கூப்பிடுறான். புறப்பட்டு போறதுனால நடக்கிற காரியங்கள், நான் ஒரு ஊழியக்காரருக்கு நடந்த இன்னொரு சாட்சியை நான் சொல்றேன். ஒரு தேவ மனிதர் ஒரு காட்டு வழியாய் ஒரு ஊழியம் செய்வதற்கு போனார், காட்டுவாசி மக்கள் மத்தியில. அங்கு அந்த கிராமங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு வழி மாறி என்ன செஞ்சிட்டார், காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ள போயிடும் ஒரு காட்டுவாசியை சந்திக்கிறார். அந்த காட்டுவாசியை பார்க்கும்போது அகோரமா இருக்கிறான், உடைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. அவனை பார்க்கும்போது இவர் உள்ளம் உடைஞ்சு போனது, இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா இருப்பானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவனுடைய முகம் எல்லாம். வழி மாறி போனதற்கு வழி கேட்கறதை காட்டிலும் இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தார். இயேசு இந்த மாதிரி இந்த பூமியில வந்தார், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக மரித்தார் என்ற அந்த அன்பு சொல்ல 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 அந்த காட்டுவாசி மேலே கர்த்தர் என்ன செய்தார், அப்படி மனதுருக்கத்தின் ஆவி ஊற்றிட்டே இருந்தார். அவர் சொல்லிவிட்டு அந்த பகுதியை விட்டு கடந்து போயிட்டார். இந்த காட்டுவாசி தூங்கவே இல்லை. அவருக்குள்ள ஒரு மன அழுத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, மன அழுத்தம் வந்துட்டே இருக்குது. அவன் நேரம் அவனோட ஊருக்குள்ள போறான். இயேசு ஒருவர் என்னை சந்தித்தார், ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது, நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உனக்காக மரித்தேன், நான் தான் உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன். இந்த சத்தம் என் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது, தொனித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்றான். அப்படியே புறப்பட்டு என்ன செய்யறான், மலையடிவாரத்துக்கு வந்துட்டான். வருடந்தோறும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் என்னத்துக்கு நடக்கும்னு சொன்னா, வருவது உட்காருவது பேசுவது. இந்த கூட்டத்தை அப்படி இல்லை, நான் உங்க கூட்டத்தை சொல்றேன். வருவதும் உட்காருவதும் பேசுவதும். அவர்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டோம், இந்த கூட்டம் தொடர்ந்து நம்ம ஏன் நடத்தணும், இதில் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பார்க்கலாம், இது ஒருவேளை ஏதாவது மாற்றம் நடந்தா பார்க்கலாம், இல்லைன்னா செய்யலாம். இந்த கூட்டத்துக்கு யார் வந்திருந்தார் அப்படின்னா, அந்த காட்டுவாசி வந்திருந்தார். எல்லாருக்கும் சில பேசுறதுக்கு கொடுத்தாங்க. இவர் எழும்பி பேச ஆரம்பிக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். நிறுத்தவே முடியல. ஒரு முறை உட்காருப்பா, ரொம்ப நேரமா நீ பேசுற. ரெண்டாவது முறை உட்காருப்பா. 3 முறையும் அவர் சொல்றார், நான் சொல்லி ஆகணும். அவர் சொல்ல ஆரம்பித்தார், இப்படி நான் காட்டுக்குள் இருந்தேன், இயேசு என்ற ரட்சகர் ஒரு மனிதன் மூலமா என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அவர் சந்தித்த நாளிலிருந்து எனக்கு தூக்கம் இல்லை, அவர் சந்தித்த நாளிலிருந்து எனக்கு சாப்பாடு இறங்கலே, அவர் சந்தித்த நாளிலிருந்து என்னால எந்த இடத்துல இருக்க முடியல. நான் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு வெளியே இங்க வந்தது காரணம் அவர் சொல்லிதான். அந்த சத்தத்தை கேட்ட அங்க உட்கார்ந்து கொண்டிருந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு துடிப்பு. எல்லாம் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாங்க. நாம வருகிறதும் உட்காருவதும் பேசுவதும் பாடுவதும் போவதுமா இருக்கிறோம். நம்ம பகுதியில் மாட்டுவாள நினைக்கிறோம். கர்த்தரோ யாரோ ஒருவன் புறப்பட்டு போகிறவனை வைத்து ஆயிரக்கணக்கான பேர் தட்டை தொட்டு கொண்டிருக்கிறாரே. ஏன் இன்னைக்கு மாற்றம் நடக்கல? ஏன் என் பகுதி இன்னும் மீட்கப்படல? ஏன் மீட்கப்படல? நான் சொல்லுகிறேன், டிக்கெட்டை நம்ம ஏதோ ஒண்ணுக்கு வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். என் பிள்ளையின் பீஸ்க்காக டிக்கெட் வாங்குவதற்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். என் வீட்டை கட்டுவதற்கான பீஸ்க்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாய், என் மகனே, இந்த பிள்ளைகள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்துக்கான டிக்கெட் வாங்கி கொடுப்பதற்காக உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ எதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிற? நம்மை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு அப்படித்தான் கேட்கிறான். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? ஏன் அந்த நினைவு பட்டணத்தை இவன் இப்படி வெறுக்கிறான்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படி வெறுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு தெரியும், இந்த நினைவு பட்டணம் என்றது வேறொரு பகுதி, வேறொரு ஜனங்கள், வேறொரு ஜாதி. இந்த பகுதி மக்களுக்கு நான் ஒருவேளை சத்தியத்தை, சுவிசேஷத்தை, இயேசுவின் அன்பை, தீர்க்க தரிசனத்தை சொன்னா இங்க இருக்கிற ஜனங்க என்னென்ன பண்ணாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை மறைச்சிருவாங்க, என்னை தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு உனக்கு சம்பந்தம் சொல்லுவாங்க. அந்நிய மக்களுக்கு போய் பொருளினுக்கிறானே. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இதுதான். அதே அந்த ஜனங்களுக்கு, அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்துருச்சுன்னு சொன்னா, தீர்க்கதரிசனம் சொல்ல உடனே போய் சொல்லியிருப்பான். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறோம். தேவனுக்குரிய தரிசனம் நமக்கு குறைவா இருக்குங்க. தேவனுக்குரிய தரிசனம் குறைவா இருக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள இங்க இருக்கிற பகுதிகளுக்காக ஜெபிப்பது, இங்க இருக்கிற பகுதிக்காக சுவிசேஷம் அறிவிப்பது, இந்த இருக்கிற ஜனங்களுக்காக
உன் சபை விசுவாசிக்கு உனக்கு நான் சொல்றேன், உனக்கு உன் சபைக்கு இருக்கிற ஜெபிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா தேவனுடைய திட்டம் வேறு மாதிரி இருக்கிறது. நான் ஒருவேளை நான் வெளியூருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் என் சபை என்னை ஏற்றுக்கொள்ளாது. சொல்லுகிறேன், நீ ஊழியக்காரருக்கு கனம் கொடு. ஆனா தேவ திட்டம் ஒண்ணு இருக்குது. உன்னை உலகம் எங்கும் புறப்பட்டு என்று சொல்லி இருக்கிறார். உலகம் என்று புறப்பட்டு என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை கொண்டு செய்யாததுக்கு இன்னொரு காரணம், ரட்சிக்கப்பட்டும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டு இரண்டாவது கேட்டகரியில் ஜனங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த யோனாவை போல நான் இங்கிருந்து நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தவிர நீ வெளியே போகக்கூடாது. நான் ஒன்று சனித்தறிய ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதா மனிதனுக்கு செவி கொடுப்பதா? தேவனுக்கு செவி கொடுக்கணும். அன்றைக்கு புறப்பட்டு போனது தான் பல கிராமங்களுக்கு. இந்த கரிமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? கண்டிப்பா உன் சபைக்காக நீ ஜெபி. ஆனா உன் சபைக்காகவே மாத்திரம் ஜெபிக்கிறியே. உன் சபையில் இருக்கிற ஒருவனுக்கு வைத்து வழின்னு சொன்னா பாதி நைட்ல கூட போடுறியே. ஆனால் கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள், அவரால ரூபத்தால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களே. ஒரு பாகிஸ்தான் தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு மனநிலை குறைவு. பலவிதமான கடவுளை அறியாத பகுதிகளுக்கு ஜெபிக்குவதும் ஊழியம் செய்வதும் என்று குறைவு. ஏன்னா நம்முடைய திட்டமும் கூட, நம்முடைய தரிசனம் கூட குறுகினதே இருக்கிறது. இந்த மனுஷனை போல இந்த யோனாவுக்குள் எப்படி இருந்துச்சு? நான் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? என்ன போயிட்டாவே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. போய் அந்த ஜனத்துக்கு போயிட்டான் வர்றா. இன்னைக்கு அநேகர் அப்படி தான். நீ சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கிற, உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, நீ போ, நீ ஏதாவது பண்ணு. ஆனா இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வந்துட்டா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, வந்துட்டா என்னை புறம்பு தள்ளிடுவாங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு நீ செவி கொடுக்காம மனிதனுக்கு செவி கொடுத்திருந்தேன்னா ஆண்டவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். அல்லேலூயா. தேவன் தான் உன்னை பரலோகத்துக்கு, என் சித்தத்தை செய்யாம மனுஷ சித்தத்தை செய்துட்டு இருக்கிற உனக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன? ஆண்டவர் இந்த மனுஷன் எங்க பண்றாரு? போனவன் என்ன பண்ணாரு? இப்போ இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. 2:7. 2 வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. கேட்டார். பாத்தீங்களா? ஒத்துக்கொண்டார். போனவன் என்ன பண்றார்? இப்போ எடுத்துக்கொண்டு வரார். வாப்பா, இன்னைக்கு அதுதாங்க இன்னைக்கு நடக்க போகுது. எனக்கு ஆண்டவருக்கு தெரியும் இது கடைசி நாள், உங்களுக்கு தெரியும் இது கடைசி நாள்னு. எழுப்புதல் ஒரு ரட்சிப்பு வரணும்னா புறப்படாத ஒரு நீ ஜெபிச்சுட்டே இருந்தேனா ஒரு மாற்றமும் நடக்காது. நீ ஜெபித்துட்டு கட்டாயம் புறப்படாத வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ராம் முழுவதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ரணங்களை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது, புறப்படுகிறது உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறார். இந்த மனுஷன் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. யோனா புத்தகம் 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. யோனாவுக்கு இன்னும் கூட விசனம். நல்ல கவனிங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன், அந்த பகுதி மேல கரிசனை இல்லை. கரிசனையில் அந்த ஜனங்க மீட்கப்பட்டாலும் கூட, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கூட 1,20,000 பேர் ஆண்டவருடைய பார்வையில வெளியேற பெற்றவங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க, அவங்க மேல அவனுக்கு கரிசனை இல்லை. ஆண்டவர் மீட்கிறதுக்கே முயற்சி எடுத்தாலும் இவனுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் அங்க ரட்சிக்கிறாரு, அது என்ன செய்யறான்? எனக்கு பிடிக்கல. அவன் சொல்றான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன செய்ததுதான்? व्यसனமா இருந்தது. ஹல்லேலூயா. व्यसனமா இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 சில வசனங்களை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள் வாசிங்க. 14. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை
ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களையும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. பாருங்க, நல்லா இருங்க தம்பி, வாசிக்கலாம். என் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, என் சகோதரன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்துல இவன் உட்கார்ந்து கொண்டு இல்லை, இவன் புறப்பட்டு போறான். அல்லேலூயா. யாரை கூட்டிட்டு போறான்? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை கூட்டிட்டு போறான், ஒரு குறிப்பிட்ட மக்களை கூட்டிக் கொண்டு யாரோட கூட போறான்? அவன் சொல்ற 318 பேரை கூட்டிட்டு போய் தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவன் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஏன் இவனுக்கு மட்டும், அந்த 318 பேருக்கு இல்லாத இவனுக்கு மட்டும் என்ன? 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இவன் பிளெஸிங்க்கு, ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரன். நீயும் நானும் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நீயும் நானும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கிறோம். இந்த மனுஷன் நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன் என்பதை நம்பி தன் சகோதரன் என்ன செய்யறான்? அவனை ராஜாக்கள், உலக ராஜாக்கள் அவனையும் அவனுக்குரிய மனைவியையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இது கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களை இன்னும் ரட்சிக்கப்படலையே, அவர்கள் அடிமையா இருக்கிறாங்களே. இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் நம்முடைய சகோதரர்கள், பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். அநேகர் இப்படி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களே. இதை கேள்விப்படுகிற நான் சூச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேனே. ஆனால் ஆசீர்வாதத்துக்கான பாத்திரம் ஆண்டவர் சொல்ற, நீ புறப்பட்டு போனியானா நான் என்ன செய்வேன்? அவனை உன் மூலமா திருப்பி கொள்ளுவேன். இவன் போறான், போய் பாருங்க, ராக்காலங்களிலே பவுஞ்சாய் விழுந்து எல்லாரையும் முறியடித்து அங்கு லோத்துவையும் அவனுக்குரிய பொருளையும் அவனுக்குரிய ஸ்திரீகளையும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 2 விதமா சொல்லுகிறேன். உங்களுக்குரியதை கூட ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? நீங்கள் புறப்பட்டு, உங்களுக்கு அந்த பிளஸிங் இருக்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார். இன்னைக்கு உங்களிடம் ஏன் இந்த காரியங்களை பேசுறார்? நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஊ மூலமாய் ரட்சிப்பு வருகிறது, ஊ மூலமாய் மீட்பு வருகிறது, ஊ மூலமாய் மாற்றம் உண்டாகிறது தேவ பிள்ளை. கடந்த நாளில் ஆற்று ஜெபத்துக்கு ஒரு சகோதரர் வந்திருந்தார். போன மாசத்துக்கு அந்த முந்தின மாசம் ரொம்ப கடுமையான ஒரு மனிதர், ஒரு வாழ்க்கையை வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வரும்போது ஆற்றில் ஜெபிக்கும் போது அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு வலி சர்பத்தின் ஆவி சத்தம் போடுது. அப்படியே அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய சத்தம் எழுப்பிட்டே இருக்குது. அவரால் யாரையுமே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்லா கவனிக்க, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், இந்த மனுஷனை இந்த பொல்லாதாவி எவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கும், இவனை எப்படியாகலும் மீட்கணும், ஆற்றில மாட்டிட்டார், எப்படியாகலும் இந்த பொல்லாதாவை துரத்திடணும், ஒரு வெறிதான உருவாச்சுங்க. சோம் பண்ணிட்ட பிறகு அந்த மனுஷன் அந்த ஆவி என்ன செஞ்சு அவனை விட்டு போச்சு. ஏறக்குறைய இங்கிருந்து அவங்க 30 கிலோமீட்டர். அதிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அதிகாலை ஜபம், இங்க புளியங்கண்ல நடக்குதுங்க, அதிகாலை ஜபத்துக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அதிகாலை ஜபத்தில் அவர் மனைவியும் பணியில, இப்போ போன 3 நாளைக்கு முன்னாடி கூட அதிகாலை ஜபம். எங்கிருந்து
அவருக்கு நேரத்தை செலவு பண்ணது 10 நிமிஷம் தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு சமாதானம் இருக்கு. என்னுடைய மாமியாரை பார்த்தா தூங்கிட்டு இருக்கும்போது கல் எடுத்து அவங்க தலை மேல போட்டு கொன்றுலான்னு தோணுது எனக்கு. அப்படி நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்களை நான் நேசிக்கிறேன், இன்னைக்கு அவங்களை விரும்புறேன், இன்னைக்கு என்னுடைய சுபாவங்கள் சேஞ்சா இருக்கு, நான் அங்கிருந்து இங்க வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறேன், என் பிள்ளைங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார். உங்களுக்குள் மீட்கக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள் மீட்கக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா, கொஞ்சம் காரியத்தை உங்களுக்கு என்று சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில கஷ்டங்களை நீங்க பொறுத்து கொண்டு நீங்கள் தேவனுக்காக வாயை திறந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நான் இன்றைக்கு ஊழியம் செய்து வெளியே 99% கர்த்தர் அந்த மாதிரி எல்லாம் விட்டுறதில்லை. 1-2 இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மீட்டேனா, உன்னால அவன் தூங்குவானே, உன்னால அந்த குடி பழக்கத்தை வெளியே வருவானே, உன்னால அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவானே, அக்கிரமத்திலிருந்து வெளியே வருவானே. ஆண்டவர் அதான் சொல்ற, நீ புறப்பட்டு போகாத வரையிலும் ஆண்டவர் உன்னை இழுத்து கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இழுத்து கொண்டு போகிற நேர்கள் பக்கத்துல தான் இருக்கு தேவ பிள்ளை. இவன் புறப்பட்டு என்ன செய்யறான்? முதல்ல அவன் என்ன செய்யறான்? அந்த சிறைப்பட்டு போன எல்லாரையும், திரும்ப வாசிங்க, சிறைப்பட்டு போன எல்லாரையும் 14ஆம் வசனம், பின்தொடர்ந்து போகிறான். அப்ப என்னத்தான் செய்யணும்? உட்காந்துட்டு ஜெபம் பண்ணா வந்துருவாங்க திரும்பி. நல்லா கவனிங்களேன், நம்ம உண்மையாவே ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஜெபம் என்பது ரொம்ப தேவையானது, அத்தியாவசியமானது. ஆனால் இவன் ஜெபித்து கொண்டே உட்கார்ந்து இருக்கவில்லை. என் சகோதரன் தானா வந்துடுவான் வீட்டுக்கு, இல்லை, இவன் பின்தொடர்கிறான். தன் சகோதரன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய பிள்ளைங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும், உன் சகோதரர்கள் உன் தெருவில் இன்னைக்கு அடிமையா நிற்கிறாங்க. அவர்களுக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள விபச்சாரம், அவங்களுக்குள்ள குடி, அவங்களுக்குள்ள பல விதமான பாவங்கள் அவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. இவளை பின்தொடர வேண்டிய நீயும் நானும் மௌனமா இருக்கிறதுனால இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி சித்திரவாதம் பண்றான் அந்த மனுஷனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ. என்ன செய்யற? அப்புறம் பாத்தீங்க, இன்னைக்கு ஒரு சின்ன குழு எப்படி உருவாயிருக்குது. இது மாதிரி நீங்கள் உருவாகணும். ஆண்டவர் சொல்றா, நீ உருவாகணும். ஒரு 2 பேரோ 3 பேரோ உருவாக்கிக்கணும். நீ உருவாக்காம நீ புறப்பட்டு போகாம நீ போவா விடு. நான் சொல்லுகிறேன், நீ போகலன்னா முதல்ல சொன்னேன், உன்னை எழுதிட்டு போவா. உன்னைதான் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு நேரமே போயிட்டுச்சு, இந்த 10 நிமிஷம் தான் இருக்குது நேரம் முடிக்கிறதுக்கு. நீ போகலன்னா இழுத்துட்டு போவாரு. 2வது, நீ போகலன்னா நானே என்ன செய்ய சித்தமா இருக்கணும் வாயில கேட்க வைப்பார். 2 பாப்பார். 3வது தான் என்ன பண்ணுவார்னா, வேறு ஒருவரை அனுப்புவார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வேலை நடந்தாகணும். வேறு ஒருவரை தேவன் அனுப்புவார். ஐயோ நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்லி எலியா சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? 7000 முழங்கால்கள் இன்னும் என்ன எங்க இருக்குதுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு வேளை நீ இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் கர்த்தருக்காக எழும்புறேன்னு சொல்லியானா, சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து வந்து உன்னுடைய சபையே நோக்கி பார்க்காம உன் சபையோடு கூட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தையும், இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தையும், இன்னொரு பக்கத்தில் இருக்கிற தேசத்தையும், ஒட்டுமொத்த தேசத்தையும் நோக்கி நம்முடைய தரிசனம் இல்லாத வரையிலும் எழுப்புது. நம்ம இந்திய தேசத்தை விட்டு நான் சொல்றேன் நம்முடைய சபையை விட்டு நம்முடைய விண்ணப்பங்கள் அடுத்த இடத்துக்கு போல, நம்முடைய கிராமத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போல, நம்முடைய மாநிலத்தை விட்டு போல, நம்ம தேசத்தை விட்டு போல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இன்னைக்கு பீகார்ல அகஸ்டின் ஜெபக்குமார் என்ற ஊழியர் போய் இன்னைக்கு அநேகர் ஆதாயப்படுத்திட்டு இருக்கிறார். பிளஸிங் யூத் மிஷன்ல இதுல இருந்து ஏன் தேவ மனிதர் என்ன போய் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் புறப்பட்டு போனாங்க. இந்த இடத்துல எனக்கு லாபம் வேணாம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு லாபம் வேணும். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்காக எழும்பும்படியாக. அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த 15வது வசனம், காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளை அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் துரத்துன்றார். நல்ல கவனிங்களே, நீங்கள் ஆவிகளுக்கு பயப்படுறது, நீங்கள் கட்டுகளுக்கு பயப்படுறது, மந்திரங்களுக்கு பயப்படுறது அல்ல. துரத்தி என்ற வார்த்தை, நீ துரத்துனேனா அது விலகி போகும். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:17 சீக்கிரமா வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்கிருந்து வருதா?
நன்மையான ஈவு. நம்ம நினைக்கிறோம் நன்மையான ஈவுனா உடை வாங்கி கொடுப்பது, சாப்பாடு வாங்கி கொடுப்பது, வீடு கட்டி கொடுப்பது. இன்னைக்கு எல்லாரும் சினிமா ஆக்டர் செய்கிறாங்க, செல்வந்தர்கள் செய்கிறாங்க, யார் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எது நன்மையான ஈவு? இது நாமளும் கொடுக்கணும். கடவுள் சொல்றார் நாமளும் கொடுக்கணும். ஆனால் இது நன்மையான ஈவா? இல்லை, இதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறது ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு நன்மையான ஈவை வைத்துக் கொண்டிருக்கிறவர் தேவன். அதை வாங்கி கொடுப்பதற்காக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் தேவன் தெரிந்திருக்கிறார். சமாதானம் இல்லாத பிள்ளைங்க எவ்வளவு பேர், சந்தோஷம் இல்லாத பிள்ளைகள் எவ்வளவு பேர், அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர், அநேக ஜனங்கள் சாபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர். ஒரு சகோதரனுடைய சாட்சி முன்னாடி கூட நீங்க கேட்டிருப்பட்டிருக்கீங்க. அந்த சகோதரர் அவர் செய்கிற தொழிலில் நஷ்டமாயிட்டே இருக்குமா. நல்ல படிப்பு படித்து தொழில் செய்கிறவர் தான். அவர் பல லட்சங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி தொழில் பண்ணுறாரு, நஷ்டம். ரெண்டாவது தொழில் பண்ணுறாரு, நஷ்டம். மூன்றாவது தொழில் பண்ணுறாரு, நஷ்டம். இந்த நஷ்டங்கள் போயிட்டே இருக்குது. எதனால இது நடக்குதுன்னு தெரியல. அப்போதான் ஒரு ஆலோசனை வந்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிப்பார். அவர் என்ன காரியத்துக்காக இந்த காரியங்கள் நடக்கிறது என்று உன்னோடு கூட ஆண்டவர் இடத்துல கேட்டு விசாரிப்பார். இவர் இதை கேட்டு போறாரு. அப்போ அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்துறார், நீ உன்னுடைய ஒரு சாபத்தில் மாட்டிட்டு இருக்கிற. என்ன சாபம்? உனக்கு தகப்பனார் விட்ட சாபம் உனக்குள்ள இன்னைக்கு கிரியை செய்துட்டு இருக்குது. என்ன காரியத்தை செய்தவன் தகப்பனுக்கு விரோதமாய், தாய்க்கு விரோதமாய். அப்போ சொன்னார், நான் வாலிப நாட்களில் கீழ்ப்படிய மாட்டேன், உலகத்தோடு இருப்பேன், பாவத்தோடு இருப்பேன். எங்கே போன நைட்டுக்கெல்லாம் பாதி நைட்டுக்கு தான் வருவேன். அப்போ எங்கள் அப்பா வரும்போது நீ உருப்பிட மாட்டேன், ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, நீ இப்படிலாம் திட்டுவார். எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பார். இப்படி தான் என் வாழ்க்கை. காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் தான் என்ன செய்யாது, தங்காது. காரணத்தோடு விட்டா, காரணத்தோடு இன்னைக்கு ஒரு வேளை நம்ம கீழ்ப்படியாமல் பிள்ளைங்க இருக்கலாம். ஆனால் அந்த சாபம் அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நடந்துடும். ஆனால் இந்த சாபத்தை மாற்றத்துக்கு யார் வச்சிருக்கிறாங்க? ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா. அப்போ நன்மையான ஈவை வாங்கி கொடுக்கிறது யாரை வச்சிருக்கிறாருங்க? உன்னையும் என்னையும் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கார் வாங்கி கொடுக்கிறதுக்கு, வீடு கட்டி கொடுக்க, சாப்பாடு கொடுக்கிறதுக்கு உலக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ரட்சிப்பை வாங்கி கொடுக்கிறதுக்கு, பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறதுக்கு, சமாதானத்தை வாங்கி கொடுக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உங்களை போல என்னை போல ஒரு தேவ மனிதர்களை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவ மனிதர் ஜெபம் பண்ணாரு, சொல்லி அனுப்பினார். இதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கிட்ட கேளு. ஆண்டவரே, என்ன எங்க அப்பாவுக்கு செய்த காரியங்களை மன்னிச்சிருங்க, எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியாத மன்னிச்சிருங்க. அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்தாருங்க. அவருக்குள்ள திரும்ப ஒரு தொழிலை துவங்குறாரு. அந்த சாபக்கட்டு அவரை விட்டு நீங்கி இருந்தது. அல்லேலூயா. நன்மையான ஈவை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாய் உன்னையும் என்னையும் வைத்திருக்கார். இது மாதிரி எத்தனையோ சாட்சி சொல்லலாம். இத்தனை பேர் இதை போல எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 27 சில வசனங்களை வாசித்து விட்டு நம்ம சீக்கிரமா ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்க. பொல்லாத ஆவினாலே நன்மையான ஈவை வாங்கி கொடுக்க வேண்டிய, ஜோதிகளின் பிதாவிடத்தில் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த நன்மையான ஈவு அடங்காத மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தாய்க்கு தகப்பனுக்கு அடங்காத, ஏன் அரசாங்கத்துக்கு கூட அடங்காத மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. கஞ்சாவுக்கு சாராயத்துக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் உண்டு. இவர்களுக்கு தான் இந்த நன்மையான ஈவை வாங்கி கொடுக்கணும். நாம அடக்கம் இல்லை, அடக்கம் இல்லை, அடங்க முடியல. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பங்கள் இப்படி இருக்கலாம், அநேக ஜனங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இவர்களுக்கு தான் அந்த ஈவை வாங்கி கொடுப்பதற்காக உன்னை புறப்பட்டு போக சொல்றார். இவர்களுக்கு இந்த நன்மையை வாங்கி கொடுக்கிறதுக்கு தான். அவர் அங்க புறப்பட்டு போனதுனாலே தானே, அந்த புறப்பட்டு போனதுனால அவனுக்கு வஸ்திரம் கூட தரித்திராதவனா இருக்கிறான். நீங்க பாருங்க, அவங்க உடை வித்தியாசமா இருக்கும், உங்க தலை வித்தியாசமா இருக்கும். நீங்க நல்லா பார்த்துக்கலாம். அடங்காம இருப்பாங்க, அவன் நிலையெல்லாம் வித்தியாசமா இருக்கும், பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கும். வண்டி ஸ்லோ பண்ண வேகமா தான் போவாங்க, மேல எல்லாம் சுத்துவாங்க, என்னென்னவோ நடக்கும். நீங்கள் கண்ணுக்கு தெரிந்து பார்க்கலாம். இவர்கள் பொல்லாங்கனால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. உங்க வீட்டில் கூட இருக்கலாம் இது மாதிரி.
ஆனால் கடவுள் சொல்றார், இவர்களை மீட்பதற்காக தான் உன்னை புறப்பட்டு போன்னு நான் சொல்றேன். இவர் புறப்பட்டு போனார். இந்த மனுஷனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். இந்த மனுஷனுக்கு என்ன செய்தாரு? அவன் கட்டவிழ்த்தார். இந்த மனுஷனை தான் கூட வச்சுக்கல, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு அந்த வீட்டுல போய் சமாதானம், சந்தோஷம். இந்த மனுஷனை பாரு, இன்னைக்கு அங்கங்க கும்பல் கும்பலா வீட்டுல கூட தரித்து இல்லாம எத்தனையோ கூட்டம் பாருங்க. நாங்கள் அந்த சுடுகாட்டுக்கு போனோம்னு சொன்னா, அந்த நாங்கள் ஆராதிக்க போகிற நேரத்தில் அங்கங்க கும்பல் கும்பலாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் வீட்டில் தங்க மாட்டான், இவன் வீட்டில் தங்க மாட்டானா, அவன் எங்கே தான் இருக்கிறான் போய் கல்லர். இன்னைக்கும் நிறைய பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் போனீங்க, அந்த புளியங்க அந்த தெங்கால் பக்கத்து போனீங்களா போதும், நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. 12-1 மணி ஆனாலும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாலும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு இவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவதற்குத்தான் உன்னையும் என்னையும் புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் 34 வசனத்தை வாசிங்க. அதுலயே அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். பாத்தீங்களா, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட திரும்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாங்க. சம்பவித்ததை நல்லா கவனிங்க, இப்படிதான் தொடர்பு வைத்திருக்கிறார். இந்த அசுத்தாவை பிடிச்சவங்க கூட விடுதலை பார்க்கப்பட்டு கூட நிறைய கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை தேவனுக்கு உள்ள நடத்திருக்கிறான். இந்த பெருக்கம் உண்டாகிறதே பெற்றவர்கள், நான் சொல்றேன் பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள் சொன்னாலே இன்னைக்கு எவ்வளோ நன்மைகள் பெற்றிருக்கோம். அல்லேலூயா. எனக்கு இந்த 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 மனுஷனை குறித்து நான் சொல்லும்போது இவனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா ஒட்டு இருந்தது. இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்ததோ அதே நிலை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவன் எப்படி வீட்டில் தரித்திருக்க மாட்டோம், நான் வீட்டில் தரித்திருக்க மாட்டேன். நான் மிக குறைந்த 12 வயதில் என் படிப்பை நிறுத்திட்டேன். 3 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 4வது நாள் என்னுடைய தகப்பனிடத்தில் போய் கேட்கிறேன், எனக்கு பசிக்குது. அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. பசியா வேலையா அப்படின்னு அது படிப்பான்னு பார்க்கும்போது படிப்பு தேவையில்லை. 4வது நாள் அதே பசியோடு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்றேன். 8 ரூபாய் கூலிக்கு சேர்றேன். புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன் இந்த சாட்சியை. யாரே ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. இந்த 8 ரூபாய் கூலிக்கு நான் செய்யறேன், சாப்பாட்டுக்கு பத்தலை, எதுக்குமே பத்தலை இந்த காசு. அந்த கம்பெனிலேயே என்ன செய்யறேன், ஒரு எண்ணம் வருது, கூட இருக்கிறவங்களாம் சொல்றான், டேய் இந்த காசுக்கு இந்த மாதிரி என்ன செய்ய, சில பொருட்கள்லாம் திருடிட்டு போயிடு. அப்போ ஒரு ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஒரு திருட்டு வேலை ஸ்டார்ட் ஆகுது. அங்க திருட ஆரம்பிச்சேன் சில பொருட்களை. அந்த திருடி முடிச்ச ஒரு நல்ல கவனம், ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனை எப்படி செய்யுது பாருங்க. எந்த இடத்துல தரித்திருக்காது. அது தெரிஞ்சு அந்த 8 ரூபாய் கூலி வேலையும் போயிடுச்சு. கம்பெனி விட்டு வெளியே துரத்திட்டாங்க. பிறகு என்ன செஞ்சேன், லாட்டரி டிக்கெட் அக்கில் வச்சுட்டு பேப்பர்ல வச்சுட்டு தெரு தெருவா விற்க ஆரம்பிச்சேன். லாட்டரி டிக்கெட் எங்கெல்லாம் போய் எவ்வளோ அவமானமா இருக்கும் தெரியுமா அந்த காரியங்கள். ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். அப்பவும் காசு பத்தாது. இரவெல்லாம் உட்காந்து காட்ஸ் தோப்புல போய் விளையாடிட்டு இருப்பேன். இரவெல்லாம் காட்ஸ் விளையாடிட்டு இருப்பேன். அங்கே பயங்கரமான சண்டையெல்லாம் நடக்கும். சாகர மாதிரி ஒருத்தரெல்லாம் அடிச்சுப்போம். அவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கும். அதுக்கும் என்ன செய்யாது, அதுலயும் விட்டுட்டுன்னு சொன்னா திரும்ப போய் திருடுறது. இந்த திருடு என் வாழ்க்கையில தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்துச்சுங்க. அநேக தீய பழக்கங்கள் இதனால எனக்குள்ள வந்துச்சு. ஏன்னா அப்பா கண்டிப்பும் கிடையாது, யாரு கண்டிப்பும் கிடையாது. அது எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சில பாவ பழக்கங்கள் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப பாவத்துக்குள்ள போயிட்டேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு என்ன சொல்ற, சிகரெட்டுகள் ஆரம்பிச்சு, குடியில் ஆரம்பிச்சு, ஒரு பீடியை 10 முறை திரும்ப பிடிக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரனா மாறிட்டேன். அது பிடிக்கலன்னா என்ன செய்யுது, டாய்லெட் போக முடியாது, அதனால பிடிச்சி ஆகணும். ஆனால் பிடிச்சா என்ன செய்யும், நெஞ்சு வலிக்கும். நான் பல பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். பல பகுதிகளில் இந்த 99 சிலைகளை கையிலேயே எழுத்திருக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பகுதி இருக்குது, ஊட்டல். நாங்க காலையில் அதிகாலையில் போய் அங்க பிரதட்சணம் பண்ணுவேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்கல. இன்னும் அதிகமான பாவம் தான். அதிகமா இந்த கரண்ட் கம்பியை கூட உடைச்சி திருடணும் எனக்குள்ள எண்ணம் வந்துருச்சு. 3 இன்ச் இன்னைக்கு கூட தெரியும். என்னுடைய இருதயத்துக்கும் இந்த கைக்கும் அந்த கரண்ட் ஷாக்கு 3 இன்ச்சு தான். அது கிட்ட நெருங்கிதுன்னா அன்னைக்கு நான் காலியாட்டு இருப்பேன். இந்த கம்பி உடைச்சி அவ்வளவு ஒரு அந்த இதுதான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு 1999 நான் இந்த ராணிப்பேட்டையில் இருக்கும்போது ஒரு சகோதரி இயேசுவின் அன்பை என்னிடத்துல சொன்னாங்க.
அவருடைய அன்பு, நீ செய்து கொண்டிருக்கிறதுக்கான தண்டனை என்ன, நீ செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கான தண்டனை என்பதை அவர்கள் மிக தெளிவாக என்னோடு பேசினாங்க. நான் சொன்னேன், இது என்னால் விட முடியல. அவங்க சொன்னாங்க, ஏன்னா இதற்கான தண்டனை நரகன்னு ஒன்று இருக்கு, தயவு செய்து விட்டுட்டு வா. நான் எவ்வளவு முயற்சி எடுத்து என்னாட்ட வெளியே வர முடியல. நீ நோக்கி கூப்பிட இயேசுவே, 99 ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற இயேசுவே, எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த பழக்கத்தை இந்த வெளியே கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக புறப்பட்டு போவேன். அல்லேலூயா. அன்னைக்கு என் பாவத்தை கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. 26 வருடங்களா திரும்ப ஒரு நாளும் நான் அந்த குடியை என்ன செய்யல, கையில தொட்டதில்லை, அந்த பீடியை தொட்டதில்லை, சிகரெட்டை தொட்டதில்லை, திருட்ட எதுவுமே ஒன்று கூட இதுவரையிலையும் கர்த்தர் என்ன செய்யலை, நான் அனுமதிக்கலைங்க. அன்னைக்கு வேதத்தை தூக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு கிராம புறப்பட ஆரம்பித்தேன். எப்படி இந்த மனுஷன் அவனுக்குள்ள இவ்விதமான விடுதலை கிடைச்சுன்னா சும்மாவே இல்லைங்க. கிராமம் ஓடிக்கொண்டு புறப்பட்டு போன்னு சொன்ன வார்த்தை என் காதுகளை விழுந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வரலையும் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். எத்தனை நன்மைகளை பெற்றிருப்பீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீங்களும் புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாம். எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூலா, நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லாம் ஒரு 5 நிமிடம் நம்ம என்ன ஒப்பு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க சத்தம் போடாதீங்க. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி, நீ போகாவிடில் கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு போவார். நீயே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்கும்படி செய்வார். திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு நீ போன பிறகுதான் உனக்கு கண்ணு திறக்கப்படணும். அதுக்கும் அவர் ரெடி. ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளை, இனி காலம் செல்லாது. 2 மணி நேரம் ஆராதனை மாத்திரம் செய்து விட்டு உன் வாழ்க்கையை தூங்கி உன் முதலாளிக்கு யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இதற்காகவே நீ அடிமையா இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. நீ புறப்பட்டு போய் ஆகணும். நீ யார்? உன்னை பார்த்து கேட்கிற, நீ யார்? நீ இங்கு படுத்து இரவெல்லாம் தூங்குவதற்கு நீ யார்? இரவு நேர உணவுகள், இரவு நேரதான கடைகள், இரவு நேர கம்பெனிகள் திறந்து கிடக்கு. இரவெல்லாம் கண் விழித்து இரவெல்லாம் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையோ தூங்கி கொண்டிருக்கிற. நீ புறப்பட்டு போகாத ஒரு உனக்கு ஒரு व्यसனமும் இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை. உன் கண்ணு முன்னாடி எத்தனையோ மரணங்கள் நேரிடுகிறது, எத்தனையோ பேர் அழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு எண்ணமும் இல்லை. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற, என் மகனே, என் மகளே, நான் உனக்காக ரத்தத்தை சிந்தினேனே, உனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேனே, உனக்காக உபத்திரவங்களை சகித்தேனே, உன்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறேனே. என் மகனே, உனக்கு நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல குடும்பத்தை, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறேனே. ஏன் எனக்காக நீ வாயை திறக்க இன்னும் தாமதம் பண்ற? உன் கண்ணு முன்னாடி விபத்துல மறிக்கிறவளை நோக்கி பார். எத்தனை பஸ் ஆக்சிடென்ட் இன்னைக்கு வெள்ளியும். எனக்கு அருமையான தம்பி, தங்கச்சி, அம்மா, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கூப்பிட. நீ எதற்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்கிற? உன்னுடைய எண்ணங்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறது? நீ திரும்பி வராத இடத்துக்கு நீ போக வேணாமா? நீ திரும்பி வராத இடத்துக்கு நீ போக வேணாம் தம்பி. நீ ஒரே வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற. ஓ, நான் இங்கிருந்து போன என் சபை என்ன சேர்த்துக்காது. இங்கிருந்து நான் இந்த இடத்தை விட்டு அடுத்த சபைக்கு போன, அடுத்த இடத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்ச என் சபை என்ன ஒதுக்கிடும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. நீ ராஜாதி ராஜாவால் ரத்தத்தால் வாங்கப்பட்ட பிள்ளை. அவர் ரத்தத்தால் வாங்கப்பட்ட நீ அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்குவது மிக முக்கியமானது. உன் தரிசனத்தை கொஞ்சம் மாத்து. நீ உன் பகுதிக்கு மாத்திரமே நின்றுட்டு இருக்கிற. ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு. சிறைப்பட்டு போன தன் சகோதரர்களை பின்தொடர்ந்து, சிறைப்பட்டு போன தன் சகோதரர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஓ, இன்றைக்கும் கூட சிறைப்பட்டு போயிருக்கிற உன் சகோதரன், உன் சகோதரி, ஓ, உன்னுடைய இனத்தார், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சித்தப்பா, உன்னுடைய பெரியப்பா சிறைப்பட்டு இன்றைக்கு நரகத்துக்கு காவலாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ இன்றைக்கு அதை பின்தொடர்ந்து போவாயானால்
இரவு நேரங்களிலே ஜெபித்து விட்டு, இரவு நேரங்கள் அந்த பொல்லாத கிரிகளை கட்டி விட்டு, இரவு நேரங்கள் அந்த அந்தகார கிரிகளை எதிர்த்து விட்டு, இரவு நேரங்கள் அந்த பொல்லாத ஆவியை தோற்கடித்து விட்டு அவர்களை நீ பின்தொடர்வாயானால் கர்த்தர் இன்றைக்கு அந்த ஜனங்களை உன் கைகளை ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆண்டவர் கடினமா இருக்காத உன் இருதயத்தை இன்றைக்கு அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக சிறைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஏன் தலையில ரத்தம் சிந்தணும், ஏன் கண்களில் ரத்தம் சிந்தணும், ஏன் முகத்துல ரத்தம் சிந்தணும், ஏன் விழாவில் ரத்தம் சிந்தணும், ஏன் கைகளில் கால்களில் ரத்தம் சிந்தணும்? ஒவ்வொரு ரத்தமும் ஜனங்களுக்காக. ஆண்டவரே என் மேலோட மகிமை இறங்கட்டும் சொல்லி கேளு. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, இந்த இடத்துல நான் போகிறேன், புறப்பட்டு போகிறேன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு போகிறேன். கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணு தம்பி. டூமாஸ் என்ற ஒரு தேவ மனிதர் ஒரு ஊழியக்கார இடத்துல கடைசியா அந்த சாட்சி சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு சபையை கொடுங்க. அவர் சொன்னார், அவரை திட்டி அனுப்பிட்டாரு. ஒரு நேரம் காட்டுக்குள்ள போயிட்டார். 21 நாள் உபவாசம் பண்ணி திரும்பி வராரு, எனக்கு ஒரு சபையை கொடுங்க. அவர் சொல்றாரு, என் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் திட்டுறாரு. அவர் சொன்னார், நான் 21 இங்கிருந்து புறப்பட்டு போய் 20 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்தேன். 21வது நாள் ஒரு தங்க சால்வையை இயேசு கிறிஸ்துவின் கரம் என் மேல் போற்றினது. அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ மகனை, உன் மூலமா கிரியை செய்கிறேன்னு சொன்னார். ஆகவே தான் உங்களிடத்துல வந்து கேட்கிறேன். இதை கேட்ட மாத்திர ஊழியர் சொன்னார், 2 நாள் கழிச்சு வா, மூப்பர்கிட்ட பேச சொல்றேன். 2 நாள் கழிச்சு போறாரு. மூப்பர்கள் சொல்றாங்க, அவன் பைத்தியக்காரன், ஒன்று செய்யலாம், கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற 5 விசுவாசி இருக்கிற அந்த குடிசை சபையை கொடுத்துடலாம். கொடுத்தாங்க. ஆண்டோட வல்லமை இருந்ததுனால சில நாள்ல 1500 பேர் அந்த சபையில வந்தாங்க. மரித்தவர்கள் அவர் மூலமா உயிரோடு எழுப்பினாங்க. அநேக கேன்சர் கட்டிகள் உடைந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருக்காக புறப்பட்டு போவேன் என்று நீ வாஞ்சியா இருப்பாயானால் கர்த்தருடைய கரம் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறது. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவதற்கு இன்றைக்கு இரவு நேரங்களில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் தேவ வல்லமை உன்னையும் கூட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கு உன் அருகாமையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒன்று மாத்திரம் இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொண்டு நான் ஆண்டவருக்காக புறப்பட்டு போகிறேன் என்கிற பிள்ளைகள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஓ, சில மணி நேரங்களாய் காத்திருந்து இரவு நேரங்கள்ல தேவனிடத்துல மன்றாடி விட்டு இந்த வார்த்தை உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, திட்டமாய் சில பேரை கர்த்தர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வரங்களால, வல்லமையால, அதிகாரத்தால நிரப்பி இங்க வெளியே உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். உங்கள் மூலமா எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். நீ புறப்பட ஆயத்தமாய் 2 பேரும் 3 பேரும் இந்த கூட்டத்தினுடைய சக்சஸ் இந்த 2 பேர் ஒப்பு கொடுக்கிறது, இந்த உரத்தை ஒப்பு கொடுக்கிறது அந்த டூமாஸ் என்ற தேவ மனிதர் ஒப்பு கொடுத்ததினாலே தானே உன் கரங்கள் இருக்கிற இடத்துல யாரு கண்ணை திறக்க வேணாம். இன்றைக்கு கர்த்தர் கரங்கள்ல உன் கரங்களை ஒப்பு கொடுக்க போறேன். என் தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக நான் புறப்பட்டு போகிறேன், நான் புறப்பட்டு போகிறேன். நான் இனி டிக்கெட்டை வாங்கிட்டு வேலைக்கு ஓடிட்டு மாட்டேன், டிக்கெட்டை வாங்கிட்டு நான் உலகத்துக்கு ஓட மாட்டேன், என் பிள்ளைக்காக ஓட மாட்டேன், என் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கரங்கள் மேல ஒரு வல்லமை, இந்த கரங்கள் மேல ஒரு அபிஷேகம், இந்த கரங்கள் மேல ஒரு வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தரிசனங்களை இன்றைக்கு கர்த்தர் வைத்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க மன துருக்கத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்புங்க, கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புங்க. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, பாரத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் சொன்னார், நான் பெரும் ஸ்தானத்தை பெற விரும்புறியா? ஏன் உன் மூலமா ரட்சிப்பு வரணும் விரும்புறியா? உன் மூலமா மரித்த உயிரோடு எழுவன்னு விரும்புறியா? உன் மூலமா சுகம் நடக்கணும் விரும்புறியா? உன் மூலமா கண்ணு திறக்கணும் விரும்புறியா? உன் மூலமா ஜனங்கள் கொத்த ரட்சிக்கப்பட விரும்புறியா? இது என்னுடைய ஸ்தானம். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்தானத்தை பெறுவதற்கு நான் அவமானங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டேன், பரியாசங்களை ஏற்றுக்கொண்டேன், முகத்தில் உமிழ்ந்ததை ஏற்றுக்கொண்டேன். இதற்கு நீ ஏற்றுக்கொள்வாயா? இதற்கு உன்னை ஏற்றுக்கொள்வாயா? நீ ஒப்பு கொடுப்ப இந்த பாத்திரத்தை கையில் வாங்குவியா? கர்த்தர் மூலமா ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். புதிய வந்திருக்கிற பிள்ளையே,
உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு சொன்னது போல ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்தா வீட்டில் தங்க மாட்டான், அடங்க மாட்டான். இப்படி உங்க வீட்டில் இருக்கிறீங்களா? ஒருவேளை உனக்குள்ள இப்படி இருக்குதா? இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறியா? நான் அப்படிதான் இருந்தேன். இயேசு என்னை சந்தித்தா, என் வாழ்க்கையை மறுரூபமாக்கினார், ரத்தத்தால் என்னை கழுவினார். ஒருவேளை நீயோ அல்லது உன் பிள்ளையோ அல்லது உன்னை சார்ந்தவர்களோ இப்படி இருப்பாங்கன்னு சொன்னா இருந்த இடத்துல ஜெபம் பண்ணு. உனக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன். நல்ல ஆண்டவரே, ஒருவேளை எங்க புதிதாய் வந்திருக்கிறவர்கள், எங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் பொல்லாத ஆவினால் அலகழிக்கப்பட்டு இருப்பாங்கன்னா, மாட்டிக்கொண்டிருப்பார்களானா, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களை இயேசு எப்படி சந்திச்சுகளோ இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இருக்க இவர்களுடைய அண்ணனை கத்த சந்திங்க, இவருடைய தம்பியை கத்த சந்திங்க, இவருடைய தகப்பனாரை கத்த சந்திங்க. அசுத்தாவினால் அலகழிக்கப்பட்டு அசுத்தாவில கட்டப்பட்டு அடங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டிடுவீராக. சாபங்களை கர்த்தர் உடைத்து போடுவீராக. பொல்லாங்குடைய மந்திரங்களோ பில்லி சூரியங்களோ பொல்லாத கிரிகளோ பொல்லாத வலு சர்ப்ப கிரிகளோ எல்லாவற்றை அப்புறப்படுத்துவீராக. ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணு. செய்ய போற காரியங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் புறப்படாத வரையிலும் எழுப்புதலை நீங்க காதுகளில் கேட்கவே முடியாது. நீ கால் எடுத்து வை தம்பி, தங்கச்சி உன் மூலமா எழுப்புதலை கத்த தருவார். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. நிச்சயமாகவே நம்பிக்கையோடு இருக்கிறான்பா. சில பிள்ளைங்க வாழ்க்கையில இன்று இரவும் உன்னோடு பேசுவார், அதிகமான மரணங்கள் நேரிட போகிறது. தேவ பிள்ளையே, தயவு செய்து சொல்லுகிறேன், நீ புறப்படாமல் இருக்காது. உன் சொந்தக்காரை இப்பவே போய் சந்திச்சு செத்துட்ட பிறகு உங்ககிட்ட அந்த ரத்த பள்ளியை கேட்பார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட ரத்த பள்ளியை கேட்பார். இன்னைக்கு உன் உறவுகளை போய் சந்தி, அவங்க என்ன சொன்னாலும் தயவு செய்து உன் உள்ளத்தில் வாங்கிக்க. ஆசீர்வதிங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அன்பு தம்பி, இருந்த இடங்களே கண்களை மூடி இறுதி ஜெபத்தை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமே நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நிறைவேற்றுவீராக. மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புண்ணியம்